வெளிப்படுத்தல் 1 17 18 வசனத்தை பார்க்கலாம். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். நான் இயேசுவை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என் மேல வச்சு என்னை நோக்கி, என்னை பார்த்து, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யோவான் என்கிறதான அப்போஸ்தலனுக்கு பத்மோ என்கிறதான ஒரு தீவிலே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் நாடு கடத்தப்பட்டிருந்த பொழுது அவனுக்குள்ள பல கேள்விகள். சபையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஏன்னா இயேசுவோடு கூட இருந்த அந்த 12 சீஷர்களில் அவரோடு கூட இருந்த அனைவரும், யோவான் ஒருவர் தவிர அனைவரும் இறந்து போயிட்டாங்க, இரத்த சாட்சியா மரித்து போனாங்க. இப்போ யோவான் ஒருவர் மாத்திரமே இருக்கிறார். சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய உபத்திரவத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இவரும் தன்னுடைய நம்பிக்கை நிமித்தம் நாடு கடத்தப்பட்டு விட்டார். இப்படிப்பட்ட சூழலில் இவருக்குள்ள ஒரு கவலை, சபையை குறித்து இவருக்குள்ள ஒரு பெரிய வருத்தம். ஐயோ, எப்படி ஆகுமோ, சபையின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ? நமக்கு இயல்பா கேள்வி வரும் தானே. இப்போ ஒரு அமைப்பு இருக்கு, அந்த அமைப்பு நல்லா செயல்பட்டுட்டே இருக்கு. திடீரென்று அந்த அமைப்பை துவங்கின எல்லாருமே சீனை விட்டு போயிட்டாங்க. இப்ப 2வது 3வது தலைமுறை வருது. ஆனா அந்த 2வது 3வது தலைமுறை இதை எப்படி எடுத்துக்கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி, எதிர்பார்ப்பு இயல்பாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப அப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தோடு, அப்படிப்பட்ட ஒரு கேள்விகளோடு இருந்த மனுஷன், அவனுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் பொழுது என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு 10வது வசனம் சொல்லுது. கர்த்தருடைய நாள் என்பது என்ன? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். அது வாரத்தின் 1வது நாள். அதனாலதான் அது என்ன நாள்னு சொல்றாங்க? கர்த்தருடைய நாள். இவர் நாடு கடத்தப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய நாளில என்ன ஆனார்? ஆவிக்குள்ளானார். நாம நாடு கடத்தப்படவில்லை. கர்த்தருடைய நாளில் கல்யாண வீட்டுக்கு போயிடுறோம், கர்த்தருடைய நாளில் கிடா வெட்டு வருது, கர்த்தருடைய நாளில் வேற என்னென்னமோ வருது. அது எல்லாவற்றுக்கும் முடிச்சு போட்டு எதுவும் இல்லைன்னா நான் என்ன செய்வேன்? சர்ச்சுக்கு வருவேன். இவரு நாடு கடத்தப்பட்டிருக்கிறாரு, ஆனா கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார். இயேசுடைய ஒரு மகிமையான தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தரிசனத்துல இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறார். அவருடைய சத்தம் எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிய சத்தமாய் இருந்தது. அவரை குறித்ததான வர்ணனை அவ்வளவு ஆச்சரியமான வர்ணனை. நீங்க அந்த 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் அந்த வர்ணனை சொல்லி இருக்கிறது. நாம் நேரம் கருதி அந்த பகுதியை நாம வாசிக்கவில்லை. ஆனா இந்த மகிமையான தரிசனம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த யோவான் இயேசுவோடு கூட இருந்தவர்.
கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலம் அவர் கூட இருந்திருக்கிறாரு. இவரை குறித்து வேதம் சொல்லுகிறது இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன். அப்ப இயேசுவை நெருக்கமாய் அறிந்த சீஷன். ஆனா இந்த இயேசுவுக்கு இருந்த 3 இன்னர் சர்க்கிள் என்று அறியப்படுகிற சீஷர்கள்ல ஒருவன் யோவான், யாக்கோபு, பேதுரு. இந்த 3 பேர்ல இவர் ஒருத்தர். இந்த 3 பேரை தனியா கூட்டு போய் அவர்கள் மத்தியில் இவர் மறுரூபமானதை அந்த அனுபவம் இருக்கு. ஆனா இப்ப மறுபடியும் ஏறத்தாழ ஒரு 70 ஆண்டுகள் கழித்து கிறிஸ்து மறுபடியும் யோவானுக்கு தம்மை என்ன செய்றார்? வெளிப்படுத்துகிறார். இப்போ 17வது வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, இந்த வெளிப்பாட்டினுடைய விளைவு என்னங்கிறத தான் வாசிக்கிறோம். அவருடைய இந்த மகிமையின் பிரசன்னம், அந்த தரிசனத்தினுடைய விளைவு என்னன்னா, அங்க வசனம் சொல்லுது, அவரை கண்ட பொழுது செத்தவன போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். நீங்க வேதம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா, பல இடங்களில் பரிசுத்தவான்கள் தேவனுடைய தரிசனத்தை பெற்ற பொழுது அவர்கள் அனைவர் மத்தியிலும் பொதுவாக இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் பயந்தார்கள். ஒரு பயம் இருந்தது, ஒரு பாவ உணர்வு இருந்தது, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய ஒரு பெரிய மரியாதையின் உணர்வு இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு சபைகளிலேயே பயம் இல்லாம போயிருச்சு. இன்றைக்கு இருக்கிற சபைகள் ஏதோ ஒரு ரெக்ரியேஷன் கிளப் மாதிரி, கூத்தடிக்கிற ஒரு கூட்டம் மாதிரி சபை மாறிவிட்டது. ஆனா மகிமை பொருந்தின இயேசுவை யோவான் கண்ட பொழுது அவன் பயந்தான். நீங்க ஏசாயா 6ஆம் அதிகாரம் எடுக்க வேண்டாம். ஏசாயா பக்தன், தீர்க்கதரிசி, தேவனுடைய மகிமையின் தரிசனத்தை பார்க்கிறார். அந்த சிங்காசனம், அதில் அவர் வீற்றிருக்கிறார். கேருபீன்களும் சேராபீன்களும் பறந்து கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 சொல்லி அவங்க ஓயாம சொல்லி கொண்டிருந்தார்கள். அந்த சத்தம் ஆலயத்தின் நிலை அதிர பண்ணக்கூடிய நிலையில் அந்த சத்தம் இருந்தது. சொன்ன, ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று அவன் தன்னுடைய நிலையை உணர்ந்தான். அது மட்டுமல்ல, நான் சொன்னேன் பாருங்க, அந்த மகிமையின் தம்மை இயேசு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தின அந்த மறுரூபம் மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறது. மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல 5வது 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்க சொல்லி இருக்கிறது, அவன் பேசுகையில் இதோ ஒளி உள்ள ஒரு மேகம், ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்போ ஒரு சத்தம் கேக்கு, இவர் யாரு? என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. சீஷர்கள் அதை கேட்டு, சீஷர்கள் அதை கேட்டாங்க, முகம் குப்புற விழுந்து, என்ன நடக்கு? முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள், மிகவும் பயந்தார்கள், பயந்தார்கள். நம்ம சொல்லிட்டே போலாம். எல்லா பகுதிகளிலும் மகிமையின் தேவனுடைய தரிசனம் வெளிப்பட்ட பொழுது ஜனத்துக்கு என்ன இருந்துச்சு? அந்த தரிசனத்தை கண்டவர்கள் என்ன செஞ்சாங்க? பயந்தார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்வில் என்ன இல்லாம போயிருச்சு? பயம் இல்லை. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனம் என்பது இல்லாம போயிருச்சு. நான் பிதாவானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? நான் பிதாவானால் எனக்கு செலுத்த வேண்டிய கனம் எங்கே?
தேவ சமூகம் பயத்தோடே நடுக்கத்தோடே கலிகூற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, அவன் பயப்படுறான். அப்போ இது போன்ற எல்லா இடங்களிலும் அவர்கள் பயந்தாலும் அந்த தரிசனத்தில் தேவன் அவர்களை தேற்றுகிறதை நம்ம பார்க்க முடியுது. இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, அந்த 17வது வசனத்துல, அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல வச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் என்ன செய்யறவர் தெரியுமா? தமது வலது கரத்தை என் மேல வச்சு என்ன பார்த்து சொல்றாரு, பயப்படாதே. அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படாதே. உயிர்த்தெழுந்த இயேசு, மகிமையாய் வீற்றிருக்கிற இயேசு, இன்றைக்கு இயேசு கல்லறையில் இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு இந்த பூமிக்கு வரும் பொழுது ஏழ்மை ரூபம் எடுத்தார், அடிமையாக வந்தார். ஆனால் இன்றைக்கு அவர் ஏழ்மையாக இருக்கவில்லை, அடிமையாக இருக்கவில்லை. மாறாக சபையின் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய் உலாவிக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். வேறு வார்த்தையில சொல்லுவோம் சொன்னா, அவர்தான் சபையின் நடுநாயகமாக இருந்து செயல்பட்டு கொண்டு வருகிறார். ஒருவேளை என்னுடைய புறக்கண்களினால் இதை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் அவரே சபைக்கு தலைவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தலைவர் சபையை பார்த்து ஒவ்வொரு முறையும் சொல்றாரு, நீ பயப்படக்கூடிய ஒவ்வொரு சூழல் வரும் பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை நீட்டி உன்னை தொட்டு அவர் சொல்றாரு, பயப்படாதே. உயிர்த்தெழுதலின் செய்தி என்ன? நீங்க 4 சுவிசேஷத்திலையும் வாசித்தீங்கன்னு சொன்னா, மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். இந்த அதிகாரங்களில் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலின் வர்த்தமானங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த உயிர்த்தெழுதலின் வர்த்தமானம் அனைத்திலும் பொதுவா வரக்கூடிய சில உணர்ச்சிகளை நாம சொல்லுவோம்னு சொன்னா, இயேசு முதல் நூற்றாண்டிலே அவர் மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்த பொழுது சீஷருடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சு, அதை நான் அப்படி பார்த்துட்டு வந்தேன். நான் வசனங்கள் எப்படி போகிற போக்கில் சொல்லிகிட்டே போகிறேன். மத்தேயு 28:8 சொல்லுகிறது, அவர்கள் பயப்பட்டார்கள், பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு போனாங்கன்னு சொல்லியிருக்கு. 28ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் பின் பகுதியில் சொல்லியிருக்கு, சிலரோ சந்தேகப்பட்டார்கள். நீங்க பார்த்துட்டே வாருங்க. உயிர் தெழுந்துட்டார் கேள்விப்பட்டப்போ ஒரு சந்தோஷம், பயமும் இருக்கு, என்னவும் இருக்கு, பயம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, சந்தேகம் இருக்கு, எல்லாம் கலந்துதான் இருக்கு. சரி, இது மத்தேயு. அப்படி மார்க்குக்கு வாங்க. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, அவர்கள் பயந்தார்கள். என்ன செஞ்சாங்க? 8வது வசனத்தை பாருங்க. 8வது வசனம் சொல்லுது, நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தது. அதாவது இயேசு உயிர்த்தெழுந்த அன்று நடந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பயமும் நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தது. சீக்கிரமா கல்லறை விட்டு ஓடிட்டாங்க. நிக்கல அவங்க. 11வது வசனத்தை பாருங்க. அவர் உயிரோடு இருக்கிறார் சொல்லி மகதலேனா மரியாள் சொல்லுகிறாள். அவர்கள் கேட்ட பொழுது என்ன செய்யலையா? சொல்லுங்க. முதல் நூற்றாண்டுல இருந்தவருடைய மனநிலைமையை பாருங்க. பயம் இருந்துச்சு. உயிர் தெழுந்துட்டாருன்னு கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு, பயம் கலந்த சந்தோஷம். சிலருக்கு சந்தேகம் இருக்கு, நடுக்கமும் திகிலும் இருக்கு. உயிர் தெழுந்தான்னு சொன்னா நம்ப முடியல. நீங்க லூக்கா 24:11 என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா,
இயேசு உயிர்த்தெழுந்தார்னு வந்து இந்த பெண்கள் சீஷரிடத்துல சொல்லும்போ அது அவங்களுக்கு வீண் பேச்சா தோணுச்சான். எப்படி தோணி இருக்கு? வீண் பேச்சுன்னா என்னது? ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லாத பேச்சு, வீண் பேச்சாய் தோன்றினதுனால் அவர்கள் என்ன செய்யலையா? நம்பவில்லை. இப்ப மார்க் 16:14 வசனத்துல இயேசு அவர்களுக்கு வந்து தரிசனமாகும்போ அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து, அவர்களுடைய இருதய கடினத்தை குறித்து அவர் என்ன செஞ்சார்? கடிந்து கொண்டார். சரி, லூக்கா 24க்கு வாங்க. லூக்கா 24 12வது வசனத்துல பேதுருவுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கு. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கறான். சேலை தனியா இருக்கு. சம்பவிச்சதை குறித்து அவன் தண்ணில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. பயம், சந்தோஷம், திகில், நடுக்கம், நம்பிக்கை இல்ல, ஆச்சரியம். 23வது வசனத்துல எம்மா ஒரு சீசர்கள் இயேசுட்டே சொல்றாங்க, இந்த பொம்பளைங்க வந்து இயேசுநாதர் உயிர் தெழுந்துட்டார்னு சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். பிரமிக்கிறதுனா என்னது? நம்ப முடியல, பிரமிப்பா இருக்கு. 24:41 என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்பட்டாங்களாம். சந்தோஷம் ஆனா விசுவாசம் இல்ல, ஆச்சரியம். இப்படி சொல்லிட்டே போலாம். யோவான் 20:9 வசனத்துல சொல்லி இருக்கு, தம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து இயேசு சொன்ன வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். இன்னைக்கு உங்களுக்கு முன்னால ஒரு கேள்வி வைக்கிறேன். நாம உயிரோடு இருக்கிற ஆண்டவரை வணங்கி கொண்டிருக்கிறோம். நாம் மரித்து போன ஒரு தேவனை தேடி இங்க வரல. ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டும் நமக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா? பயம், திகில், கலக்கம், இதெல்லாம் நடக்குமா? எனக்கு இது நடக்குமா? வாய்ப்பில்லை. இன்னைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறதுனால் நான் அசைக்கப்படுவதில்லை. 16ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தை அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணும்போது, இயேசுவின் உயிர்த்தெழுதலை சொல்லும் போது பயன்படுத்தி இருக்கிறாங்க. உயிரோடு இருக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருக்கிறதுனால் நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்தும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு களிகூறத்தக்க விதத்துல கர்த்தரால் கிரியை செய்ய முடியும். ஏன்னா இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை இன்றைக்கு உங்களிலும் என்னிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி, அப்ப என்ன நடக்கு? முதல் விஷயம், அவன் பயந்தான். பயந்தப்போ கர்த்தர் தம்முடைய வலது கரத்தை நீட்டி அவனை தொட்டு சொன்னாரு, பயப்படாதே. நீ ஏன் பயப்படக்கூடாது? நான் முந்தினவரும் நான்
முந்தினவரும் முந்தினவரும் பிந்தினவரும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். நான் ஏன் பயப்படக்கூடாது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க ஏன் பயப்படக்கூடாது? ஏன் பயப்படக்கூடாதுன்னா, அவர் எல்லா காலத்துக்கும் உரியவரா இருக்கிறார். முதலும் முடிவும் அவரே. எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறார், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும், ஆதியும் அந்தமும், அல்பாவும் ஒமேகாவும். நீங்க ஏன் பயப்படக்கூடாது? ஏன்னா உங்க வாழ்வை துவங்கினவர் அவர். உங்க வாழ்வு எப்படிப்பட்ட விதத்தில் மகிமையாய் முடிக்கப்பட வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 73ஆம் சங்கீதம் ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதம். அதுல அந்த சங்கீதக்காரன் கடைசியில சொல்லுவாரு, தேவரீர் நீர் என்னை உம்முடைய சித்தத்திலே நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே எடுத்துக்கொள்ளுவீர். முடிவு எப்படி இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. எப்படிதான் இருக்கும்? மகிமையாத்தான் இருக்கும். போற வழி கஷ்டமா இருக்கலாம். இன்னைக்கு நான் நடந்து வர்ற பாதை நெருக்கமானதா இருக்கலாம். ஐயோ, நான் இதுல இருந்து எப்படி வெளியேற போறேன் என்கிற கேள்வி இருக்கலாம். உங்களுக்குள்ளே அச்சம் இருக்கலாம், திகைப்பு இருக்கலாம். நான் என்ன செய்வது என்கிற ஒரு பெரிய அச்ச உணர்வோடு கூட நீங்க இருக்கலாம். ஆனா நான் இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன், நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுடைய முடிவை ஆரம்பத்திலிருந்து அறிந்திருக்கிற கர்த்தர் உயிருள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவர் சொல்றாரு, நீ என்ன செய்யாத, பயப்படாத, முதலும் முடிவும் நானே, முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். அதாவது இந்த சுவிசேஷம், அந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதிலே நீங்க பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வரும். உதாரணத்துக்கு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அந்த 8வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும். இவர் யாரு? இருக்கிறவர். சொல்லுங்க, இருக்கிறவர். இருக்கிறவர்னா என்னது? அவர் எப்பவுமே இருக்கிறவர். ஒருவேளை நான் இல்லாம போயிடலாம், அவர் இருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் இருக்கிறவர், அவர் இருந்தவர், அவர் வருகிறவர். அது மட்டும் இல்ல, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் யாருங்க? சொல்லுங்க, அவர் யாரு? எனக்கு பலம் இல்லாம இருக்கலாம், என்னால முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா அவரு சர்வ வல்லமை உள்ளவர். அவர் என்ன சொல்றாரு? நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இது எங்க இருந்து சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை பத்தி இப்படி சொல்லி இருக்கிறார். அதைத்தாங்க எடுத்து திரும்பவும் யோவானுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்க தரிசனம் 44ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை பாருங்க. நான் முந்தினவரும். நான் யாரு? கர்த்தர் சொல்றாரு, அவர் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, பிந்தினவருமா இருக்கிறார். என்னை தவிர, அவரை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், உன்னுடைய மீட்பர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இவர் நம்ம மீட்பர். இவர் யாரு? நம்ம மீட்பர். இவரை தவிர வேறே தெய்வம் இல்லை. 48ஆம் அதிகாரம் ஏசாயா. அப்படி வாங்க, 48ல 12 பாருங்க, 12-13.
யாக்கோபே, யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற நான் இஸ்ரவேலே, அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு. எனக்கு செவிகொடு. நான் அவரே, நான் அவரே, நான் முந்தினவரும் நான் முந்தினவர் மட்டுமல்ல, பிந்தினவருமாமே. நான் பிந்தினவருமா இருக்கிறேன். என் கரமே, என் கரமே பூமியை பூமியை அஸ்திபாரப்படுத்தினது, வலது கை என்னுடைய வலது கரம் வானங்களை அளந்தது. வானங்களை அளவு விட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட, நான் அவைகளுக்கு கட்டளையிட, அவைகள் அனைத்தும் நிற்கும். அவைகள் அனைத்தும் நிற்கும். அல்லேலூயா. நான் ஏன் பயப்படக்கூடாது? அவர்தான் படைச்சவர். அவர் எல்லா காலங்களிலும் ஆளுகை செய்கிறவர். அவர் சர்வ வல்லவர். அதனால நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்ல, நான் ஏன் பயப்படக்கூடாது? அதே 17 வசனத்துல, நான் முந்தினவரும் பிந்தினவரும் என்பது மாத்திரமல்ல, நான் உயிர் உள்ளவராயிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எப்படி இருக்கிறாரு? இயேசுடைய கல்லறை இன்றைக்கும் திறந்தே இருக்கிறது. இந்த உலகத்துல அடக்கம் பண்ணப்பட்டு திறந்திருக்கிற ஒரே கல்லறை இயேசுவின் கல்லறை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த கல்லறை எத்தனையோ மற்ற பெரிய பெரிய ஆட்கள், ஜாம்பவான்கள், மகா பெரியவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள், அவங்க கல்லறை எல்லாம் இன்னும் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கு. ஒரு கல்லறை இன்றைக்கும் திறந்ததா இருக்கிறது. உலகத்துல இருக்க எத்தனையோ பேர் போய் பார்த்துட்டு வராங்க. அங்க போய் முழங்கால் படிட்டு ஜெபம்லாம் வராங்க. இயேசு மரித்து உயிர் தெழுந்ததை திருஷ்டாந்தமாக அறிவிக்கிற இடமா இருந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கும் அதெல்லாம் எப்படிங்க? முட்டாள்தனம். அதெல்லாம் நம்ப முடியாது. அதெல்லாம் நம்ப முடியாது. அதெல்லாம் ஏமாத்து வேலை. அதெல்லாம் இந்த சீசர்கள் அப்படி இப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அதாவது சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் லீகலா இந்த எவிடன்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் பார்த்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய பெரிய பெரிய லீகல் ஜாம்புவான்கள்லாம் என்ன சொல்றாங்க? உண்மையிலேயே இயேசு உயிர் தெழுந்தார் என்பதை நம்பித்தான் ஆக வேண்டும். அறிவில்லாதவர்கள் இல்லை, அறிவுள்ளவன் சொல்றான். அறிவில்லாதவன் பதட்டிக்கிட்டு இருப்பான். அது வேற இருக்கட்டும், நமக்கு அது முக்கியம் அல்ல. ஆனா நம் ஆண்டவர் இன்றும் உயிருள்ளவராய் இருக்கிறார். அவர் உயிர் உள்ளவர் அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? என் வாழ்க்கையை மாத்தி இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ கோடி பேருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஒரு சொற்பொழிவானுடைய சொற்பொழிவினால் மாற்ற முடியாததை என் இயேசு இன்றைக்கு மாற்றிக்கொண்டிருக்கிறார். பெரிய பெரிய சவால் விட்டு பேசக்கூடிய ஆட்கள் அப்படியே மூளையில இருந்து எல்லா நரம்பையும் அப்படியே முறுக்கெடுத்து சுளுக்கெடுத்து விடுற மாதிரி பேசலாம். ஆனா அது ஒரு மனித வாழ்க்கையை மாற்ற முடியாது. மனித வாழ்க்கையை மாற்றுகிற ஒரே உயிருள்ள தெய்வம் நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சரி, அவர் உயிர் உள்ளவரா இருக்கிறார். வேதத்தில் பல இடங்கள்ல நம்ம இதை சொல்ல முடியும். அவர் எப்படிப்பட்ட நிலையில் உயிர் உள்ளவரா இருக்கிறாரா? 18 வசனத்துல சொல்றாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். என்ன அர்த்தம்? மரணத்தின் மீதும் ஜீவனின் மீதும்
அதிகாரம் இவர் கையில தான் இருக்கு. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஏன் பயப்படக்கூடாது? ஏன்னா மரணத்துக்கும் இவர் தான் அதிகாரி, ஜீவனுக்கும் இவர் தான் அதிகாரி. அதனாலதான் இயேசு சீசர்ல பார்த்து சொன்னாரு, எப்பா உன்னுடைய சரீரத்தை கொன்று உன் ஆத்துமாவுக்கு எதையும் செய்ய வல்லமை இல்லாத நபர்களுக்கு பயப்படாத. நீ யாருக்கு பயப்படணும்னு சொல்றேன்? உன்னுடைய சரீரத்தை கொன்று உன் ஆத்துமாவையும் நரகத்திலே தள்ள வல்லவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு தான் நீ பயப்படணும். நான் சொல்றேன், அவர் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடுகிறவர் அல்ல, அவரின் ஆத்துமாவை அவரோடு இருக்கும்படி அழைத்து கொண்டு போகிற அருமை இரட்சகராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ யோவானை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமா இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை பார்த்து அதுதான் சொல்லிட்டு இருக்கிறார். உயிர் தெழுந்த இயேசுவின் செய்தி இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய செய்தி என்னன்னா, நீ பயப்படாத. உன் சுற்றி இருக்கிற சூழலை பார்த்து நீ பயப்படாத. எந்த அரசியல்வாதி வந்து ஆட்சி செய்வாங்கிறத பத்தி நீ என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதை குறித்து நீ பயப்படாத. ஏன்? அவர் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமா இருக்கிறார். ரோமர்கள் அவங்க செய்யாத அட்டூழியமே கிடையாது. ரோம அரசாங்கம் அதாவது இருக்கிறதுல ஆக கொடூரமான தண்டனைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் ரோம சாம்ராஜ்யம். ரொம்ப அழகா அந்த வெளிப்பாடு, இந்த தானியேலுக்கு கொடுத்த வெளிப்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரோமர்களை சொல்லும் பொழுது இரும்பு சொல்லியிருக்கு. அவங்கள சிம்பாலிக்கா சொல்லப்பட்ட மெட்டல் வந்து இரும்பு. அதாவது ஒரு இருப்பு கரம் கொண்டு ஒடுக்குவோன்னு சொல்றாங்க பாருங்க. அதாவது ஒடுக்குதலின் மிகப்பெரிய ஒடுக்குதலை செஞ்சவன். ஆனா என்னாச்சு? அவ்வளவு பெரிய ஒடுக்குதல் கிறிஸ்துவின் அன்பை ஒண்ணுமே செய்ய முடியாம போயிற்று. பல பேரரசர்கள் கிறிஸ்தவத்தை அழித்து ஒழித்து போட்டுறான். அவர்கள் அழிந்த வரலாறு இருக்கிறது. கிறிஸ்தவம் இன்றைக்கும் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார். நான் சொல்லுவேன், இந்த உலகம் முடிகிற வரைக்கும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் இருந்து கொண்டே இருப்பான். ஏனென்றால் அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். பயப்படாதே, பயப்படாதே. நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமா இருக்கிறேன். இன்னைக்கு இந்த தைரியத்தோடு நீங்க இந்த இடத்துல இருந்து கடந்து போகணும். எனக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர் உயிரோட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உயிரோடு இருக்கிறார். நான் எதை குறிச்சும் கவலைப்படவோ எதை குறித்தும் பயப்படவோ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா என்னுடைய துவக்கத்தையும் அவர் அறிந்திருக்கிறார், என் முடிவையும் அவர் அறிந்திருக்கிறார். முழங்கால் படியிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஒருவேளை இன்றைக்கு இந்த இயேசுவை குறித்து உங்களுக்கு எதுவுமே தெரியாம இருந்திருக்கலாம். இன்றைக்கு தான் நீங்க இயேசுவை குறித்து கேள்விப்படுவீங்கன்னா, இன்றைக்கு நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்றேன். அவர் உங்க தாயின் வயிற்றில் நீங்கள் பிறப்பதற்கு முன்னமே உங்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்க சூழ்நிலை என்ன என்பதை நீங்க சொல்லாமலே அவருக்கு தெரியும். இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல துவக்கத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு ஒரு மகிமையான முடிவையும் தருகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. நான் பயப்பட மாட்டேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்களில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்.
உயிர்த்தெழுந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். பயப்படாம முன்னேறி போங்க. இந்த வாழ்க்கையின் எவ்வளவு இடர்பாடுகளையும் எதிர்கொண்டு முன்னேற கர்த்தர் உனக்கு பலத்தையும் சுகத்தையும் தைரியத்தையும் தந்து உன்னை நடத்த அவர் போதுமானவர். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு பேசின நல்வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையும் உம்முடைய நன்மையும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, ஒருவேளை இன்றைக்கு அதைரியத்தோடு பதற்றத்தோடு செய்வதறியாது திகைத்து நின்று கொண்டிருக்கிற மக்கள் இந்த வார்த்தையை கேட்டால் அவர்களை பலப்படுத்தும். அவருடைய வாழ்வின் சூழல்களை மாற்றி தைரியப்படுத்தி உற்சாகத்தோடு அவர்கள் உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.